நம்ம மனுஷங்க ஒருத்தருக்கு மேலே அன்பை காட்டணும்னு என்ன பண்ணுறாங்க? கிஃப்டை தராங்க. ஆனால் யாரும் தர முடியாத ஒரு பெரிய கிஃப்ட்டு தன்னுடைய ஜீவனே நமக்காக அவர் கொடுத்தது. நரகத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் ஜீவனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த நரகம் என்பது அவியாத அக்னி கொண்ட இடம். நம்முடைய ஃப்ளஷ் எல்லாம் உருகி போகுமா, அப்படி எல்லாம் எரிஞ்சு காலியை விட்ட அப்புறம் மறுபடியும் அவங்க ஃப்ளஷில் வருவாங்க, மறுபடியும் எரிப்பாங்களாம். இந்த வேதனையை அவங்க முடிவில்லாத வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அனுபவிச்சுட்டே இருக்கணுமா. இந்த எரியிற கேப்பில் இந்த புழுவெல்லாம் என்ன பண்ணுமா? பாடியை ஓட்ட ஹோல்ட் பண்ணி உள்ளே போகுமா. அந்த நரகத்துக்கு விசா வாங்கினவங்க தான் நம்ம எல்லாம். அங்கே தான் நமக்கு டிக்கெட்டே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுதான் நம்முடைய வீடாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? நம்ம மேலே கொண்ட அன்புனால தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை அந்த மரணத்திலிருந்து நரகத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வந்தாராம். விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி விட கூட ஆள் இல்லை. ஒரே தன்னுடைய சுத்த கரங்களால் நம்ம தூக்கி தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்மை கழுவி அடி பாதாளத்தில் இருந்த நம்மளை என்ன பண்ணாராம்? அவருடைய ஊழியத்தில் ஒரு சின்ன பொறுப்பை கொடுத்து உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறாராம்.